Hi friends, welcome back to Good Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட் ஃப்ளாரை வச்சு வெஜ் பர்கர் தான் பார்க்க போறோம். எல்லாருமே ஈஸியா செய்யற மாதிரியான மெத்தட்ல தான் செஞ்சு காணிக்க போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈஸ்டை ஆக்டிவேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் வெதுவெதுப்பான பால், 1 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் ஈஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வரட்டும். ஈஸ்டே ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நுரைச்சி பபிள்ஸா வந்திருக்கும். இதுல 2 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வேற ஒரு பிளேஸ் இல்லைன்னா வேற ஒரு பெரிய பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. கீழே மாவு ஒட்டாம இருக்க கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. மாவை இந்த மாதிரி லைட்டா விரிச்சு விட்டுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க பட்டர் 1.5 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணும்போது ஒன்னு சேராத மாதிரி தான் இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தா இந்த மாதிரி மாவு எல்லாமே ஒன்னு சேர்ந்து வரும். இந்த மாதிரி நல்லா இழுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் பன்னு ரொம்பவே சாஃப்டா வரும். மாவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல லைட்டா எண்ணெய் தடவிட்டு நம்ம விரைவி வச்சிருந்தா மாவை இதுல வச்சுக்கலாம். மாவு காயாம இருக்க மாவுக்கு மேலேயும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. மாவு நல்லா டபுள் ஆகி வரணும். ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சுட்டு 1.5 to 2 மணி நேரம் அப்படியே வச்சுக்கோங்க. பர்கருக்கு உள்ள வைக்கிற பேட்டியை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலைய குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயத்தையும் குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வதங்கி வந்திருக்கு. இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்தரலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி கீரையையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. வெஜ் பர்கர் செய்யறதுக்கு வெஜ் மயோனைஸ் ரெடி பண்ணலாம். 10 முழு முந்திரி, 10 பாதாம் தண்ணி ஊத்தி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. விரைவி வச்சிருந்தா மாவு டபுள் ஆகி வந்திருக்கு. அந்த மாவை அப்படியே எடுத்து ஒரே லெவலுக்கு நீளமா உருட்டிக்கோங்க. இதை நான் 5 பீஸா கட் பண்ணியிருக்கேன். பன் ஷேப்ல இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ஓவன்ல தான் பேக் பண்ணி எடுக்க போறேன். ஒரு ட்ரேல பட்டர் பேப்பர் வச்சு செஞ்சு வச்சிருந்த எல்லாத்தையுமே கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. துணி வச்சு மூடி வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இது பெருசாகி வரட்டும். மயோனைஸ் செய்யறதுக்கு 1/2 லிட்டர் கெட்டியான பாலா எடுத்துக்கோங்க. பால் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. 1 டீஸ்பூன் வினிகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திரிஞ்சு நம்மளுக்கு பன்னீர் கிடைக்கும். இது நல்லா இருத்துட்டு ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பன்னீருக்கு எடுக்கிற மாதிரி தண்ணியை ரொம்பவே ட்ரை பண்ணி எடுக்க வேண்டாம். கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் அரைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்த பன்னீர், ஊற வச்ச முந்திரி, பாதாம்ல உள்ள தோலை எடுத்துருங்க. 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 3 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. வெஜ் மயோனைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செய்யும் போது ஹெல்த்தியாவும் இருக்கும். ஓவனை 175 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. பன் பெருசாகி வந்திருக்கு. பாலை கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கோங்க. பன் பேக் ஆகி வரும்போது மேல பிரவுன் கலர்ல கிடைக்கும். வெள்ளை எள்ளும் மேல தூவிக்கலாம். ஓவன்ல 175 டிகிரி செல்சியஸ்ல 20 இல்லைன்னா 25 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டொமேட்டோ சாஸ் செய்யலாம். ஒரு பேன்ல 2 பெரிய சைஸ் தக்காளியை நீட்டமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டா வெந்து வரணும். அதனால ஒரு மூடி வச்சு மூடி வேக வச்சுக்கோங்க.
தக்காளி நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாலுமே தக்காளியில உள்ள வித்தெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதனால ஒரு சல்லடை அரிப்புல வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. டொமேட்டோ பேஸ்ட்டை ஒரு பேன்ல சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சுகர், 1/4 டீஸ்பூன் வினிகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கம்மி குவான்டிட்டியில பண்ணனால எனக்கு கரெக்டா வீடியோ எடுக்க முடியல. இந்த மாதிரி தக்காளி சாஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்ல தக்காளி சாஸை ஊத்திட்டு கமத்தி பாருங்க. வடியாம இருந்துச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. பேட்டி செய்யறதுக்கான மசாலா நல்லா ஆறிடுச்சு. 3 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கையில கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு உருண்டையே எடுத்துக்கோங்க. நம்ம 5 பன் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால இதையுமே 5ஆ பிரிச்சுக்கோங்க. நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி 2 கையை வச்சு இந்த மாதிரி தட்டையாக்கிக்கோங்க. இந்த மாதிரி வண்ணத்துல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. நிறைய எண்ணெய் ஊத்தி டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண மாட்டோம். கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி தான் பொரிப்போம். இப்போ வண்ணமா எடுத்துட்டீங்கன்னா உள்ள எல்லாம் வேகாது. அதனால இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பிரெட் கிரம்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. பேட்டியை அந்த கார்ன்ஃபிளவர்ல லைட்டா முக்கிட்டு பிரெட் கிரம்ஸ்ல லைட்டா பிரட்டி எடுத்துக்கோங்க. மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம். பேன்ல கொஞ்சம் ஆயில் ஊத்தி பேட்டியை உள்ள போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மறு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌனா வந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்துடலாம். பர்கருக்கான பன் ரெடி ஆயிடுச்சு. பன்னை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு மயோனைஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இன்னொரு பீஸ்ல டொமேட்டோ சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆனியனை இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியை இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டைக்கோசை இந்த மாதிரி லேயர் லேயரா பிரிச்சுட்டு நல்லா கொதிச்ச தண்ணியில அதை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதை எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதுல வச்சிருக்கேன். நம்ம செஞ்ச பேட்டியையும் வச்சுக்கோங்க. ஒரு சீஸ் ஸ்லைஸையும் வச்சுக்கோங்க. இன்னொரு பீஸ் பன்னையும் வச்சுட்டா ரொம்பவும் டேஸ்டான வீட் ஃப்ளவர் வெஜ் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பர்கர் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.